திக் திக் நிமிடங்கள் பாகம் 3. பொறுத்து கொண்டேன். விவாதம் பண்ண நேரமில்லை. வேலை முடிய வேண்டும். எனக்கு மனம் இறங்கினார் படத்தொகுப்பாளர். பின்னணி இசைக்கோர்ப்பை இப்படத்தில் சேர்க்க குறைந்தபட்சம் 2 மணி நேரமாகுமே என்றார். மௌனம் காத்தேன். பின்னணி இசைக்கோர்ப்பை படத்தில் சேர்க்க தன் பணியை தொடங்கினார் படத்தொகுப்பாளர். ஒரு வழியாக பின்னணி இசைக்கோர்ப்பை படத்தில் சேர்த்தாகிவிட்டது. இப்பொழுது போட்டு பார்க்க ஸ்டீரியோ ட்ராக் இருந்தால்தான் முடியும் என்றார் படத்தொகுப்பாளர். அதிர்ந்து நின்றேன். ஒரு கணம் நிலை குலைந்து போனேன். செய்வது அறியாமல் திகைத்து நின்றேன். நேரமோ பகல் 1:30 மணியை தொட்டுவிட்டது. இப்பொழுது என்ன செய்வது? எனக்கு நானே மனத்தளவில் கேட்டுக்கொண்டேன். அலைபேசி என் காதில் பொருத்தினேன். இசையமைப்பாளரிடம் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். முடியவில்லை. கடவுளை விட்ட வழி சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையமாக இன்னொரு இயக்குநரை சந்திக்க முற்பட்டேன். அவர் வயதில் மூத்தவர், அனுபவத்தில் முதிர்ந்தவர். 10 நிமிடம் நடந்து செல்ல வேண்டும். போக்குவரத்து வசதி அந்த இடத்தில் அவ்வளவாக இல்லை. போகும்போதே சாப்பிட உணவை வாங்கி கொண்டேன். இயக்குனர் ஒருவரை, அந்த பெரியவரை சந்தித்து என் நிலைமையை எடுத்து சொன்னேன். அவரிடம் சொல்லும் போதே இசையமைப்பாளரிடமிருந்து அலைபேசி மூலம் அழைப்பு வந்தது. தொடரும்.